வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே நீங்க பேங்க் எக்ஸாம்ஸுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட முக்கியமான மோட்டிவேஷனே எல்லாருக்கும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு சம்பளம். நல்ல சம்பளம் கிடைக்குது பேங்கிங் செக்டர்ல. மேபி சில பேர் வந்துட்டு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சு வரலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சேலரி சேலரி வந்துட்டு நல்ல ஹை பேயிங் சேலரி அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இப்போ என் கேஸ்லேயே நானுமே அப்படி தான் செலக்ட் பண்ணது. ஈவன் தோ நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணாலும் வந்துட்டு அதுக்கடுத்து பேங்கிங் எடுத்ததுக்கப்புறமேட்டும் நிறைய கோர்சஸ் எல்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ ஆக்சுவலி சேலரி வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஃபுல் மந்த்தில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலரி இது யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பேங்க்கில். நீங்கள் எந்த பேங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும், எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். சம் பேங்க்ஸில் வந்துட்டு இப்போது நான் ஒர்க் பண்ணுற பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸுக்கே வந்துட்டு 2 அசோசியேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாமே ஒரு மேஜர் அசோசியேஷனில் வந்துட்டு மெம்பராக இருக்கும். இப்போ ஏஐபிஓஏ அந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் மெம்பராக இருக்கும். அவங்களும் ஐபிஏவும், அதாவது அது ஆஸ் அன் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்துட்டு என்டிட்டி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் நெகோசியேஷன்ஸ் நடக்கும். அந்த நெகோசியேஷன்ஸில் வந்துட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெகோசியேஷன்ஸ் நம்ம இதுலேருந்து ஒரு சொல்லுவோம், 20% சொல்லுவோம். அவங்க வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 20% எல்லாம் முடியாது, 10%, 5% அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது இழுக்கும், அப்படியே இழுத்து கடைசியில் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 நவம்பர் 2022 வந்துட்டு டியூ ஆச்சு. அந்த டைமில் வந்துட்டு 17% வந்துட்டு அப்போ இருந்ததுலேருந்து எக்ஸ்ட்ராவாக பேசிக் வந்துட்டு ரிவைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. இது வந்துட்டு ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் வந்துட்டு டியூ ஆகிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2027 நவம்பரில் வந்துட்டு அது டியூ ஆகும். நம்ம இப்போ பார்ப்போமா என்னென்ன ஆக்சுவலி காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சேலரியில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேசிக் பே. அது நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். 48,480 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் அவ்வளோதான் வரும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேஜோ தேர்ட் பேஜோ நினைக்கிறேன் நோட்டிஃபிகேஷனில். ஐபிபிஎஸ் பிஓக்கு நான் சொல்கிறது. எஸ்பிஐ பிஓக்கு இதை விட அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ஐபிபிஎஸ்ல வருது, எஸ்பிஐ மட்டும் தனியாக இருக்குது. இது உங்களுக்கே தெரியும் நல்லாவே, ஏன்னா எஸ்பிஐ தனியாக தான் ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது. அவங்களுக்கு தனியாக சேலரி நெகோசியேஷன்ஸ் நடக்கும் ஐபிஏவோட. ஐபிபிஎஸ்ல செலக்ட் ஆகிற கம்பெனி, சாரி, பிஓஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு இதில் இருக்காங்களா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்காங்களா. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கும் ப்ளஸ் ஓல்ட் ஜென் ப்ரைவேட் பேங்க்ஸும் சம்திங்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேங்க்ஸ் இருக்குது. அவங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஏஐபிஓஏ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நெகோசியேஷனுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பிஐ இது தனியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஃபுல் மந்த்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் என்னென்ன சேலரி எல்லாம் வர்றதுக்கு வரும், அந்த சேலரியில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பேசிக் பே 48,480. அது வந்துட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வந்துட்டு 25.70% ஆஃப் பேசிக் பே. அது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12,459.36 வருது. அடுத்து ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்துட்டு 26.50% ஆஃப் பேசிக் பே. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12,847.20 இவ்வளோ வரும். அடுத்து சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் வாங்குறீங்க, இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஊர் பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் கிடைக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சென்னை இல்லை மேஜர் சிட்டிஸ், கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிஸில் போடும்போது அங்கே வந்துட்டு விலைவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸுங்கிறது மாறும். மேஜர் ஏன்னா வந்துட்டு 2,300. அதுவே வந்துட்டு ஸ்டேட் கேபிட்டல்ஸ் மேஜர் ஏங்கிறது வந்துட்டு எந்த மாதிரி அப்படின்னா சென்னை, மும்பை, நியூ டெல்லி, பூனே இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் வர்றது. மற்றது ஸ்டேட் கேபிட்டல்ஸ் நம்ம மற்ற சின்ன இதெல்லாம் இருக்கும். இப்போ என்னதான் ஈவன் தோ வந்துட்டு கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா
திருவனந்தபுரம் ஸ்டேட் கேபிட்டலாக இருந்தாலும் பட் அது வந்துட்டு சின்ன ஊர் தான். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகும்போது 1900 தான் வரும். இது வந்துட்டு சிட்டி சிசிஏ சிட்டி கம்பல்சரி அலவன்ஸில் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதர்ஸ்னா வந்து 1200. இப்போ நம்ம ஊர்லேயே லோக்கல்லையே வாங்குறீங்க, பக்கா கிராமங்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கே அங்கே கூட 1200 வந்துட்டு மினிமமாக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஹெச்ஆர்ஏ ப்ரொபேஷனரியாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 8000 ஃபர்ஸ்ட் இதுல இருந்து. அது வந்துட்டு நீங்கள் இது போட்டிருந்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பக்காவாக சப்மிட் பண்ணி சாங்ஷன் வாங்கி அப்ரூவல் வாங்குறீங்க ஹெச்ஆர்டியிலேருந்து அப்படின்னா வந்துட்டு 8000 மினிமம். அது மார்க் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட மினிமம் வந்துட்டு 8000. இப்போ அது இல்லை சொந்த ஊர்லேயே வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை நான் வந்துட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லைன்னா வந்துட்டு பிஜியில் தங்கியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெச்ஆர்ஏன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் கூட வரும். அது நீங்கள் எதுவும் அப்ளைலாம் பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்த அதர் அலவன்ஸ்னு சொல்லி 1000 வந்துட்டு சேலரி ஸ்லிப்பில் ஆட் ஆகி வரும். அது இல்லாமல் என்பிஎஸ் இப்போ ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு என்பிஎஸ் தான் கொடுக்குறாங்க. அங்கே இங்கே வந்துட்டு இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் கிடையாது, எல்லாமே நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு 14% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு 8531.51 அவ்வளோ வரும். அது இல்லாமல் லேர்னிங் அலவன்ஸ்னு சொல்லி இது வந்துட்டு ஆக்சுவலி லாஸ்ட் டைம் 22ல் ரிவைஸ் பண்ணப்போ சேலரி ரிவைஸ் பண்ணப்போ ஐபிஏ ரிவைஸ் பண்ணாங்கல்ல, அப்போ வந்துட்டு இது இன்க்ளூட் பண்ணது 850 ப்ளஸ் அதுக்குண்டான டிஏ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு 1068.45 வரும். ஓகே, இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு மினிமம்ல நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், சிசிஏ, ஹெச்ஆர்ஏ, அதர் அலவன்ஸ், லேர்னிங் அலவன்ஸ், என்பிஎஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு நம்ம கிராஸ் சேலரின்னு சொல்லுவோம். இது கிராஸ் சேலரி தான், பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ உங்கள் கைக்கெல்லாம் வராது. டைரெக்டாக அவங்க வந்துட்டு யார் ஹவுஸ் லேண்ட்லார்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்பிஎஸ் வந்துட்டு உங்கள் பேரில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பேங்க்கே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க, டெபாசிட் பண்ணிடுவாங்க உங்கள் நேமில். அதனால் இது எதுவுமே கைக்கு வராது, பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் கிராஸ் சேலரி. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா 93,586.52 வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி முழுசாக 30 நாள் 31 நாள் முடிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு 93,586 ரூபா 52 இவ்வளோ வரும். அதில் டிடக்ஷன்ஸ் இது எல்லாம் போக நெட்டு கொஞ்சம் மாறும், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மாறும். அது இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி அலவன்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா கன்வேயன்ஸ் அலவன்ஸ். ப்ரொபேஷரியாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டில் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் 2000 பெர் மந்த் தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது பெட்ரோல் அலவன்ஸாக கன்வெர்ட் ஆகும். கன்வேயன்ஸ் அலவன்ஸுங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, அது இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், இப்போ நீங்களே ஏதாவது விசிட் போக வேண்டியதாக இருக்கும் யாராவது கஸ்டமரை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் பெட்ரோல் நீங்கள் உங்கள் காசில் அடித்த பெட்ரோலை தான் வச்சு போயாகணும். அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கே வந்துட்டு எல்லா பேங்க்ஸுமே அவங்களே வந்துட்டு கன்வெயன்ஸ் அலவன்ஸும் கொடுப்பாங்க. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கன்வெயன்ஸ் அலவன்ஸ் மந்த்லி 2000 வரும். அது இல்லாமல் மொபைல் பில் எக்ஸ்பென்சஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ், நியூஸ் பேப்பர் எக்ஸ்பென்சஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் அலவன்சஸ், ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் அலவன்சஸ்ன்னு சொல்லி அது எல்லாமே மந்த்லி இதில் வரும். இதில் மேஜர் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெயன்ஸ் அலவன்ஸ் தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொபேஷன் பீரியடில் ஜாயின் பண்ணும்போது மேபி ஒரு இந்த மந்த்லி அலவன்சஸில் ஒரு 4,000 to 5,000 வரும். இதெல்லாம் வந்துட்டு சேலரியோட அசப்பட்ட சேலரி கிடையாது. சேலரி இல்லாமல் இது செப்பரேட்டாக மந்த்லி இது கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு மேஜர்லி லீவ் ஃபேர் கன்செஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது நம்ம சொந்த ஊருக்கோ நீங்கள் ஒரு வேளை மேபி வேறு அவுட் ஸ்டேஷனில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, மோர் தென் 500 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு என்ன செலவாகுமோ அது ப்ளஸ் உங்களுக்கு வேணும். அது பிளாக் செலக்ட் பண்ணணும். அந்த எல்எஃப்சிங்கிறதுல வந்துட்டு 4 இயர்ஸ் பிளாக் இருக்குது, 2 இயர்ஸ் பிளாக் இருக்குது. 4 இயர்ஸ் பிளாக்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு இந்த டேட்லேருந்து 4 வருஷத்துக்கு அந்த ஒரு பிளாக் இருக்குது. 22னா 22லேருந்து அந்த பிளாக்ல நீங்கள் 30 நாளை வந்துட்டு உங்கள் ப்ரிவிலேஜ் லீவை சப்மிட் பண்ணி 30 நாளுக்கு உண்டான சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்களோ உங்கள் சொந்த ஊருக்கோ இல்லை வேறு எங்கேயாவது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு எங்கேயாவது இப்போ கோவா போகிறீங்க
இல்லை மூணார் போகிறீங்க அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே போயிட்டு வரதுக்கு உண்டான செலவு, ட்ரெயின் எக்ஸ்பென்சஸ், ட்ரெயின் டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் காட்டி ஃபர்ஸ்டே அப்ரூவல் வாங்கி நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது சாங்ஷன் வாங்கிக்க முடியும், அந்த பணம் எடுத்துக்க முடியும். இது பார்ட் ஆஃப் சேலரி வந்துட்டு உங்களுக்கு வரும்போது வந்துடும். அதுக்கடுத்து ஆனுவல் மெடிக்கல் எய்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ப்ரொபேஷனரிஸ்க்கு 8,000 7,000 நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒன்ஸ் இன் அ இயர் நம்ம என்ன பாடி செக்அப் இந்த மாதிரி நம்ம நிறையா செலவெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதுக்காக வந்துட்டு பேங்க்கே வந்துட்டு நம்மளுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு ஜஸ்ட் டிக்ளரேஷன் பேசிஸில் தான். அதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்துட்டு பில்லெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் அவசியமே இல்லை. அது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ப்ரிவிலேஜ் லீவ் என்கேஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு இயர்லி நீங்கள் உங்கள் ப்ரிவிலேஜ் லீவ் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கோ அதில் 5 பிஎல் 5 ப்ரிவிலேஜ் லீவை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டுனா நீங்கள் கொடுத்துட்றீங்க. எனக்கு அந்த லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த 5 லீவை கொடுக்கும்போது அந்த 5 லீவுக்கு உண்டான சேல்ரி, அந்த 5 நாளுக்கு உண்டான சேல்ரி வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே சமயம் இவ்வளோ பெர்க்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க்கும் ஹேண்டில் பண்ணணும். கிளர்க்கை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஜஸ்ட்டு கிளர்க்ஸ் வந்துட்டு என்ட்ரிஸ் அந்த மாதிரி தான், என்ட்ரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். பட் ஆஃபீஸருங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஜாப் ரோல். அந்த அளவுக்கு சேலரியும் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு சேலரி இருக்கோ அந்த அளவுக்கு ஒர்க்கும் இருக்கும். ரொம்ப இப்போல்லாம் வந்துட்டு அந்த ஒரு தாட் வருது, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு சேலரியும் இருக்குது. நம்மளால் என்ன எவ்வளோ என்டியூர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப வொர்ஸ்டான சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்ட் ஆஃப் சேலரி வந்துட்டு இந்தந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஐபிபிஎஸ், பிஓ எக்ஸாம்ஸுக்கு. தேங்க்யூ.